ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையை பறிச்சிக்கலாங்க. அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா இப்போ நிறைய தளைஞ்சி இப்போ இலையுதிர் காலம் மாதிரி இப்போ எல்லாம் அதாவது காஞ்சி உதிருதுங்க. அதனால் முதல்ல நம்ம அகத்திக்கீரையை பறிச்சிக்கலாங்க. ஏன்னா அந்த மாதிரி இலையை பழுத்து பழுத்து உதிருது அப்படின்னிங்கன்னா அதை நீங்கள் பறிக்காத விடக்கூடாதுங்க. கட் பண்ணிவிடுங்க. அது வேஸ்ட்டாக கீரைங்க வேஸ்ட்டாக போயிடுங்க. அதுக்கு பதிலாக நம்ம கட் பண்ணி நம்ம சமைச்சி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால் செடியை நான் மொட்டை கட் பண்ணி விட்றேங்க. கட் பண்ணி விட தாங்க நம்மளுக்கு நிறைய பக்க கிளைகள் தலையும். அதனால் இந்த மாதிரி நம்ம அடிக்கடிக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கணுங்க. இல்லைனா பூ எடுக்க ஆரம்பிச்சிருந்ததுனால நம்மளுக்கு நிறைய கீரைங்க வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் இந்த மாதிரி நீங்களும் அகத்திக்கீரை வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பராமரித்து கீரைக்கு வேண்டி நான் வளர்த்துறேங்க. அந்த அகத்திக்கீரையை பாருங்கள். அகத்திக்கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது. பசலைக்கீரையும் கொஞ்சம் இருந்ததுங்க, அதனால் அதையும் பறிச்சிட்டேன். வாங்க தக்காளி பழம் செடியில் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அது பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசு அழகாக விட்ருக்குது பாருங்கள். ஒரே ஒரு செடி தாங்க இப்போ இருக்குது நம்மக்கிட்ட. காய் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பெருசாக ஆகிருக்குதுங்க. எருவு போட்டதுனால இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய தக்காளி ஆகிருக்குது பாருங்கள். சின்ன பழமாக இருந்தது, இப்போ எவ்வளோ பெருசு விட்ருக்குது பாருங்கள். எதுவுமே நம்மளுக்கு ஊட்டச்சத்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு காய் பெருசாக கிடைக்குங்க. பாருங்கள், இதுதான் இன்றைய அறுவடை. இன்றைக்கி நான் பழச்செடிங்களுக்கு லிக்விட் தண்ணி ஊற்றுறேங்க. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பழச்செடி நான் எப்படி பராமரிக்கிறேன்றதையும் இதில் காமிச்சிருக்கிறேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். எருவு போட்டது பின்னாடி உங்களுக்கு வீடியோ இப்போ தாங்க நான் காட்டுறேன். எருவு போட்ட பின்னாடி எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். இது நம்ம வச்சு வளர்த்துன பின்னாடி நம்மளுக்கு போட்ட அரும்புங்க. இது ஒன்று தாங்க நம்ம வாங்கிட்டு வரும்போது இருந்த பிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4 பிஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டிருக்குது. நல்லா சட்டைக்கு நல்லா தளைஞ்சிருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எருவு கொடுத்த பின்னாடி நம்ம லிக்விட் தண்ணியும் இன்றைக்கி தாங்க ஊற்றுறோம். அதனால தான் உங்களுக்கு இது வீடியோவாக காட்டுறோங்க. ஏன்னா நம்ம எருவு போட்ட பின்னாடி நான் தடவை இதுக்கு லிக்விட் தண்ணி கொடுக்குறேங்க. இது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மண்புழு உற்பத்தி ஆகுங்க. எருவு போட்ட பின்னாடி நீங்கள் லிக்விட் தண்ணி ஊற்றினா மட்டும்தாங்க நிறைய மண்புழு உற்பத்தி ஆகும். எருவு போடுறதுனாலே உங்களுக்கு மண்புழு உற்பத்தி ஆகிடாதுங்க. இந்த லிக்விட் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் உங்களுக்கு மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆகுங்க. அதனால தான் போட்ட பின்னாடி நம்ம லிக்விட் தண்ணி ஒரு 2-3 டைம் தொடர்ந்து ஊற்றிட்டு வர நம்மளுக்கு நிறைய உற்பத்தி ஆகுங்க மண்புழு. ஒரு 10 லிட்ரு இப்போ பாத்திரத்தில் நம்ம தண்ணி கலந்துக்கணுங்க. அதுக்கு 1.5 லிட்ரு லிக்விட் தண்ணியை நம்ம கலந்துக்கினா போதுங்க. கொஞ்சம் சென்னை போய்ட்டு வந்ததில் கொஞ்சம் தண்ணி மாற்றி குடிச்சதில் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் வரலைங்க. அதனால் அட்ஜஸ்ட் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. என் பையனை பாராட்டின உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என் வீடியோவுக்கு வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க. சேரீ போட்ட வீடியோவுக்கு தான் கொஞ்சம் யாரும் கட்டிங்ஸு பார்க்கலன்னு நல்லா தெரியுதுங்க. அது வீடியோ போகல. அதனால் நான் ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கு மேலே போட மாட்டேங்க. ஒன்லி செடி பராமரிக்கிறது, காய் பறிக்கிறது, இது தாங்க வீடியோவாக இதுக்கு மேலே வரும். நான் ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கு மேலே போட மாட்டேங்க. ஏன்னா அது வியூஸும் போகல. அதனால் போகாத வீடியோவை போடுறதே வேஸ்ட்டுங்க. அதனால தான் நான் இதுக்கு மேலே போடுறதா இல்லைங்க. அதை ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸ்டார் ஃப்ரூட்டை கொஞ்சம் காட்டுங்க சிஸ்டர்னு. அவங்களுக்கு வேண்டி தாங்க இந்த வீடியோவை நான் ஸ்டார் ஃப்ரூட்டை க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். ஏன்னா எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். எருவு போட்ட பின்னாடி இந்த அரும்பெல்லாம் காயாக மாறுதான்றதை நம்ம லிக்விட் தண்ணி ஊற்றி பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இப்போ காயிற டைமத்தில் நம்மளுக்கு அரும்பு கொஞ்சம் நிற்கிறது கஷ்டம்தாங்க. இருந்தாலும் நம்ம லிக்விட் தண்ணி ஊற்றுறதுனால நிற்கிதான்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு கலாக்காவும் அறுவடை பண்ணுறேங்க. அதை உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க. ஏன்னா நிறைய பழம் பார்த்திங்கன்னா அது அறுவடை பண்ணலை அப்படின்றதுனால நான் பெருசாக ஆகுன்னு வச்சுருக்குறேங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா பெருசாக ஆகலைங்க. அது பூராமே பார்த்திங்கன்னா காய் சுருங்குதுங்க இப்போ. அதனால் அறுவடை பண்ணிடலான்ட்டுருக்குறேங்க.
அது சைஸே பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே அது வந்து பெருசாக ஆகலைங்க. அது இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா, பெருசான காய் வந்து இருக்க இருக்க அப்படியே சுருங்குதுங்க. அதாவது வத்தல் மாதிரி ஆகுதுங்க. அதனால தான் சரி நம்ம வந்து இதை வந்து பறிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் பறிக்கிறேங்க. இப்படி தாங்க நான் லிக்விட் தண்ணியை சேகரித்து வச்சு நான் இப்படி தான் செடிங்களுக்கு கொடுக்குறேங்க. காய்கறி செடிங்களுக்காக இருக்கட்டும், பழச்செடிங்களுக்காக இருக்கட்டும். ரோஸ் செடி சூப்பராக வந்து தழைஞ்சி சூப்பராக மொக்கு எடுக்குதுங்க. அதுக்கும் இது காரணங்க. அதுவும் நல்லா வெயில் சித்திரை மாதம் தாங்க ரோஸ் செடி நான் நடவு செஞ்சதே. இந்த முறை வந்து எனக்கே ஒரு ஆச்சரியந்தாங்க. சித்திரையில் நம்மளுக்கு ரோஸ் செடி நடவு செஞ்சு நம்மளுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குதுங்க. இந்த முறை ரோஸ் செடி நல்லா தழைஞ்சிருக்குது, நல்லா பூ எடுக்குதுங்க, அதிகமாக மொட்டை எடுக்குதுங்க. அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். இன்னும் அரும்பே எடுக்க மாட்டேங்குதுங்க. அரும்பு எடுக்கிற மாதிரி நம்மளுடைய மரத்துங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அரும்பு வருதுங்க. ஆனால் வந்து அது வந்து பெருசாக மாட்டேங்குதுங்க, அப்படியே நிற்கிது. அதுக்கு என்ன காரணன்றது தான் தெரியலைங்க எனக்கு. அதாவது வெளியே பூ வந்து வெளியே வர மாட்டேங்குதுங்க, உள்ளேயே அப்படியே நிற்கிதுங்க. அதுக்கு சத்து இன்னும் நம்ம கொடுக்கணுமா என்னன்றது தாங்க எனக்கும் புரியல. சரி, அதுக்கு இன்னும் 4 நேரம் நம்மளுக்கு வந்து இது வரலைங்க. அதனால தான் சரி வர வரைக்கும் நம்ம வந்து வளர்த்தலான்னு சொல்லி வளர்த்துட்டுருக்குறோங்க. ஏன்னா இப்போ இந்த காய்கறி செடிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஜூன் 1ஆந்தேதி நம்ம நட்டோம் விதை அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு தேதி பார்த்திங்கன்னா ஒரு 16 தேதி தான் ஆகுதுங்க. 15 நாள் செடி தாங்க அது. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த லிக்விட் தண்ணியும் ஆட்டு எருவும் தாங்க. அதாவது சீக்கிரம் வளர்ந்துருச்சுங்க செடி. இப்போ கொடியை பிடிச்சிருச்சிங்க. பூசணி கொடியெலாம் பார்த்திங்கன்னா கொடியை பிடிச்சிருச்சு. பாவக்காய் கொடியும் கொடி எட்ட போகுதுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டு நல்லா வளர்ந்துருக்குதுங்க. உங்களுக்கு அதையுமே வந்து உங்களுக்கு வீடியோ மறுபடியும் காட்டுறேங்க நான். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக எவ்வளோ அந்த தண்ணியினுடைய அந்த திக்னஸ் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வந்து அது நல்லா புளிச்சு அந்த அளவுக்கு அது கெட்டியாக இருக்குதுங்க. அப்படி இருந்தால் தாங்க நல்லா பசை வரும் மண்ணில். அந்த பசை இருந்தால் தான் நம்மளுக்கு ஈரம் காக்குங்க. இந்த தண்ணி வந்து நம்ம மழை காலத்தில் நம்ம அவ்வளோவா ஊற்ற முடியாதுங்க. இப்போ நம்மளுக்கு மழை காலம் ஸ்டார்ட் ஆகிட்டாவே அந்த தண்ணி நம்ம ஊற்றுறத நிறுத்திடணுங்க. அப்போல்லாம் அந்த தண்ணி வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாவே போதுமானதுங்க. அந்தளவுக்கு இந்த தண்ணி வந்து கம்மியாக இப்போ ஊற்றணுங்க. ஏன்னா அது ஈரப்பாசம் அதிகன்றதுனால மழை பேஞ்சிட்டே இருந்தோம்னா ஈரப்பாசம் அதிகன்றதுக்கு அதுக்கும் நம்மளுக்கு வந்து செடி வந்து அழுகிடுங்க, வேர் அழுகி பட்டு போயிடுங்க. அதனால் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் தண்ணி வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் தாங்க ஊற்றணும். அதையும் நான் சொல்லிடுறேன். வெயில் காலம் மட்டும்தாங்க வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணணும். அந்த மண் வந்து நல்லா காயணுங்க, காஞ்சி ஊற்றுங்க. இப்போ நிறைய அரும்பெடுத்து இருக்குதுங்க. இலந்தக்காய் வந்து நிறைய அரும்பெடுத்து இருக்குது. இப்போ காய ஆகுதா இல்லையான்றது இதுக்கு மேலே தாங்க பார்க்கணும். இன்னும் பிஞ்சு எடுக்கலைங்க. நிறைய பூ மட்டும் நிறைய பூ எடுத்துருக்குதுங்க. பாருங்கள் ரோஸ் செடியும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கும் இன்றைக்கி ஊற்றிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக தழைஞ்சி எவ்வளோ அரும்பு பாருங்கள். ரோஸ்மெரி சூப்பராக வளருது பாருங்கள். ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா உண்மையிலே தலைமுடிக்கு நல்ல ஒரு எஃபெக்டானது தாங்க. எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்கள். நிறைய மொட்டை எடுத்துருக்குதுங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நம்ம வெயில் காலத்தில் வாங்கிட்டு போகிறோமே, இது வருமா வராதான்னு கொஞ்சம் தயங்கினே தாங்க நான் நடவு செஞ்சேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேங்க. அந்த மாதிரி இந்த முறை ரோஸ் செடி வெயில் காலத்தில் நடவு செஞ்சு சூப்பராக தழைஞ்சிருக்குதுங்க. மொட்டு பாருங்கள் எப்படி எடுத்துருக்கு. எல்லா கலருமே நல்லா அருமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இப்போ படிக்கட்டில் தாங்க எல் ஷேப்பில் வச்சுருக்கேன். நம்ம படி ஏறும் போதெல்லாம் நம்ம இந்த ரோஸை வந்து ரசிச்சுட்டே போகலாம்.
அது நல்லா இருக்குதுங்க, பார்க்க நல்லாயிருக்கு. தளன்னு இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு அறுவடை வீடியோ தாங்க புதன்கிழமை வருது. பழங்கள் அறுவடை வீடியோ வருங்க, பாருங்கள். கலாக்காய் அறுவடை பண்ணுற வீடியோங்க. அதனால் பாருங்கள், எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் கொடுங்க. இதே மாதிரி என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. பாய்.